ஸோ பைத்தானில் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் என்ன பார்க்க போகிறோம்னா சென்டர் அப்படின்ற ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன பண்ணுன்னா ஒரு நம்ம கொடுக்குற ஸ்ட்ரிங்கில் வந்து நமக்கு சென்டராக வந்து அலைன் பண்ணும். அது மாதிரி நமக்கு லெஃப்ட் சைடும் சரி ரைட் சைடும் சரி நமக்கு என்னன்னா ஒரு பேடிங்ஸ் சொல்லுவோம். அதாவது சப்போஸ் இது கேரக்டராக இருக்கலாம், மோட்டிவ்ஸ் இல்லைன்னா ஸ்பேஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா அது ஒர்க் பண்ண வைக்க முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா கோடிங்குள்ளே போவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எஸ்டிஆர் வேரியபிள் வச்சுக்கிறேன். அதில் வந்து என்ன பண்ணுறேன்னா எஸ்டிஆர் 1 வேரியபிள் ஈக்குவல் டு இந்த மாதிரி நான் ஸ்ட்ரிங் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ நம்மளோட ஃபங்க்ஷன் எஸ்டிஆர் ஸோ 2ன்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். அதில் நம்ம ஃபங்க்ஷன் நேம் என்ன, எஸ்டிஆர் எந்த வேரியபிள் மாற்றணும், எஸ்டிஆர் 1 வேரியபிள் மாற்றணும். ஃபங்க்ஷன் நேம் என்னன்னா ஸோ சென்டர். ஸோ சென்டர் கொடுத்து என்னன்னா நமக்கு வந்து சென்டரில் 2 பேராமீட்டர் இருக்கும். ஒன்று வித்து, இன்னொன்று வந்து ஃபில் கேரக்டர். ஸோ நம்ம வந்து ஃபில் கேரக்டர் கொடுக்கலனா கூட அது என்ன பண்ணணும், டிஃபால்ட்டாக வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பேஸாக எடுத்துக்கும். சரிங்களா? அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன எத்தனை வித்தில் வேணுன்றதை நான் சேவ் பண்ண 20 கொடுத்துட்டு ஸோ க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு பிரிண்ட் ஓல்டு வேல்யூ. ஓல்டு வேல்யூ நம்ம நார்மல் வந்து எஸ்டிஆரில் கொடுத்துருக்குறது. ஓகே, அடுத்து பிரிண்ட். ஸோ நம்ம ஃபங்க்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் நியூ வேல்யூனா நம்மளோட எந்த புது வேரியபிளில் அந்த நியூ வேல்யூ அசைன் ஆயிருக்கும். எஸ்டிஆர் 2ல சாரி மேலே வந்து எஸ்டிஆர் 1ன்னு வரும். ஸோ கொடுத்துட்டேன். ஸோ கீழேயும் சேவ் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா அடுத்து வந்துட்டு சப்போஸ் நம்ம ஏதாவது ஒரு கேரக்டருக்கு வச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா STR3 ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஸோ STR3 ஈக்குவல் டு ஸோ நம்ம எந்த வேரியபிளில் STR1ன்னு கொடுத்துட்டு டாட் ஃபங்க்ஷன் நேம் என்ன சென்டர். ஸோ சென்டர்னு கொடுத்தாச்சு. நமக்கு தெரியும் நம்மளோட டிஃபால்ட் அந்த என்ன சைஸில் வித்து வேணும் அப்படின்னு கொடுத்துட்டாச்சு. டிஃபால்ட் வேல்யூ நீங்கள் எதுவுமே அசைன் பண்ணால் அது ஸ்பேஸாக எடுத்துக்கும். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஹேஷ் என்ற சிம்பிளை கொடுத்துட்டு இந்த சிம்பிள் தான் எனக்கு அது வேணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ பிரிண்ட் STR3ன்ற வேரியபிளை ஃபிட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ நம்ம இங்கே டிஃபால்ட்டாக எதுவுமே கொடுக்கல அப்படின்றப்போ அது ஸ்பேஸாக எடுத்துக்கும். இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா ஹேஷிங் சிம்பிள் கொடுத்துருக்கேன். அப்போ அந்த சிம்பிள் எடுத்து எனக்கு ஃபில் ஆகும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், FA ப்ரெஸ் பண்ணி கோடிங் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பார்த்தோம்னா இது நார்மலாக வந்து ஃபர்ஸ்ட் என்ன அதெல்லாம் பிரிண்ட் கொடுக்கும்போது நார்மல் STR1 என்ன ஹோல்டாக இருக்கோ அது இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நியூ வேல்யூ ஒரு ஸ்பேஸ் வந்துருக்கும். என்ன ரீசன்னா சென்டர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம், அது மாதிரி 20 ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். அதனால நமக்கு ஒரு ஸ்பேஸோட வந்திருக்கும். ஸோ அடுத்து இங்கே பார்த்தோம்னா நம்ம நார்மலாக 20 கொடுத்துருக்கோமா. ஸோ இங்கே முன்னாடி பின்னாடி எனக்கு என்ன வரணும், ஹேஷ் சிம்பிள் வரணும்னு கொடுத்துருக்கேன். அதனால முன்னாடியே பின்னாடியே ஹேஷ் சிம்பிளோட வந்திருக்கு. சரிங்களா? இதுதான் வந்து என்னன்னா சென்டர் அப்படின்ற ஃபங்க்ஷனோட யூஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.